ட்ரம்ப்போட ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருந்தே அவருக்கு வந்து அந்த ஆன்டி சைனா ஸ்டான்ஸ் வந்து ரொம்ப அவர் ஸ்ட்ராங்காவே இருந்தார் அவர். ஸோ அதோட இம்பாக்ட் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து லைக் ஒரு பேக் டோர் ஓப்பன் பண்ற மாதிரியான சினாரியோஸ் இருக்குமா? லைக் நமக்கு அது பெனிஃபிட் இருக்குமா? அங்க டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்க நமக்கு பெனிஃபிட் இருக்குமா? கோவிட்னால இது கொஞ்சம் அதிகமாச்சுன்னு சொல்லலாம். ஓகே. சைனா பிளஸ் ஒன்ன்ற பாலிசி. ம். பட் எவ்வளோ இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்றது வந்து இன்னும் பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஓகே. இப்போ ஆப்பிளே பார்த்தீங்கன்னா சைனால இருந்து இப்போ லோக்கல் நம்மளோட பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்கும்போது லோக்கல் ரா மெட்டீரியல் வேணும்னு சொல்றாங்க. ம். பட் அவங்க ப்ரொக்யூர் பண்றதை தாண்டி சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும்னு ஆப்பிளோட கான்ஃபிகரேஷன்ஸ். அது யார் யார் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணணுன்றது தான் இன்னமும் இருக்கு. ஸோ அதனால ஆஹ், அந்த சைனாவோட டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் லாஸ்ட் டைம் அவர் சொல்லிட்டு வந்தது அதுதான். ஸோ யுஎஸ் எப்பவுமே அவங்க தான் டாப்பு, அவங்களுக்கு தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கணும். பிகாஸ் இவ்வளோ வருஷமா இருந்ததுனால அந்த ஆட்டிடியூட் அவர் இன்னும் காமிக்கிறாருன்னு சொல்லலாம். பட் சைனா வந்து லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்ல பயங்கர growth. Okay. அவங்க இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் இதே ஸ்பீட்ல போனாங்கன்னா நெக்ஸ்ட் 20-30 இயர்ஸ்ல அதே மேபி சூப்பர் பவர் நம்பர் 1 கண்ட்ரி. சூப்பர் பவர்னு சொல்றது ஆல்ரெடி தே ஆர் சூப்பர் பவர் சொல்லலாம்.